ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் டிஃபை ரெண்டரில் சிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். மேலே இருக்கிற டூலில் டெரெயின் அப்படின்னு டூலை கிளிக் பண்ணிங்கன்னா சிட்டி அப்படிங்கிறது ரெண்டாவது ஆப்ஷன் காட்டியிருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். இந்த டயலாக் பாக்ஸில் உங்கள் ஏரியா எது அப்படிங்கிறத வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு ரேண்டமைஸாக ஒரு கோயம்புத்தூர் வந்து காட்டுறேன். இப்போ கோயம்புத்தூரில் இந்த ஏரியா ஓகே அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஜூம் அவுட் பண்ணும்போது இங்கே செலக்டட் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் காட்டுச்சுன்னா அது வந்து செலக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஓவர் என்லார்ஜாக இருக்குது. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ரேஷியோ, அதாவது 2672 மீட்டர் இன்ட்டு அதே வேல்யூவில் இருக்கிற சைஸுக்கு தான் வந்து என்னால் இது பண்ண முடியும். இதை தாண்டி வேறு சைஸ் வந்து பெரிய சைஸ் வந்து என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ எனக்கு இந்த சைஸ் ஓகே அப்படிங்கும்போது இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து ரிமூவ் ஆயிரும். மேப் அப்படிங்கிறதுல சர்ச் பண்ணி கூட நீங்கள் அந்த ஏரியாவை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைல் ஏதாச்சும் இம்போர்ட் பண்ணனாலும் கூட இந்த இடத்துல ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி, அதாவது எம்பெடட் ஃபைலாக பார்த்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதை லோட் பண்ணி கூட கொண்டு வந்துக்கலாம். பட் இப்போ நான் ஜூமிங் ஜூம் அவுட் பண்ணியே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இங்கே அதை ஏரியாவை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த ஏரியாவில் இந்த ஃபில்டர் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா பில்டிங் வேணுமா, ரோடு வேணுமா, க்ரீனரி அப்படிங்கிறது அந்த நேச்சுரல் ஸ்க்ரீன், மரம் செடி இருக்கிற மாதிரி, வாட்டர் அந்த லேக்கெல்லாம் இருக்கிற மாதிரி, சேட்டலைட் வியூ வேணும்னா சேட்டலைட் வியூஸ் ஃபஸ்ட்டே செலக்ட் பண்ணிக்கோங்க. சரியில்லை இது வேண்டாட்டின்னு கூட நம்ம ரிமூவ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபில்டர் எல்லாம் செலக்ட் பண்ணனா இம்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கனாலே சேட்டலைட் வியூவாகவே உங்களுக்கு வந்து இம்போர்ட் ஆயிரும். இதெல்லாமே வந்து குயிக்காக உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே தெரியும். இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சிட்டி வியூவில் இசட் ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்களா, நான் செலக்ட் பண்ண என்னோட ஏரியா வந்து மார்க் ஆகி கிடச்சிச்சு. பட் பில்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாக்ஸாக தான் இருக்கும். நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிறது தான். ஏரியா கிடச்சிருச்சுனாலே ஓரளவுக்கு ஓகே தான். இதில் ரோடு எல்லாமே தனித்தனியாக இருக்கிறதால இதெல்லாம் எப்படி பார்க்கலாம்னா, நான் கிரியேட் பண்ணனவே லேயர் பாக்ஸ் கீழே சிட்டின்னு ஒன்று கிரியேட் ஆயிடுச்சா, இந்த சிட்டிக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஏரோவை கிளிக் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா பில்டிங் எல்லாம் ஹைட் பண்ணிக்கலாம். ரோடுனா ரோடை ஹைலைட் பண்ணிக்கலாம். கூகுள் மேப் வந்து இது பண்ணிக்கலாம். இல்லை ரோடை மட்டும் நான் செலக்ட் பண்ணால் ரோடை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ரோடில் கலர் டோன் எல்லாம் சேஞ்ச் பண்ணோம்னா அதோட பேராமீட்டர் வேல்யூ இன்ஸ்பெக்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கும். இதில் வந்து பேஸ் கலர் மேப் ஏதாச்சும் டெக்சர், நான் ரோட் டெக்சர் வச்சுருக்கனால ரோட் டெக்சரை இங்கே வந்து லோட் பண்ணிக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்து எவ்வளோ வித்து இருக்கணும், ஹைட் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ ரோடு பாருங்கள், ரொம்ப திக்னஸ் அதிகமாக ஆயிடுச்சா, ரொம்ப வேணால் ரொம்ப, இல்லை சின்ன சைஸ் ரோடு அப்படின்னாலும் கூட டிஃபால்ட்டாக வந்து 100 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்குது. இது போட்டுக்கலாம். கலர் மாற்றினாலும் கூட இந்த கலர் வேணாலும் லோட் பண்ணிக்கலாம். இது வந்து இங்கே இருக்கிறது. சரி, நெக்ஸ்ட் பில்டிங் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓவராலாக பில்டிங்கோட ஹைட்டு சின்னது பண்ணலாம், பெருசு பண்ணலாம், இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கலர் டோன் மாற்றினாலும் கூட உங்களுக்கு என்ன கலர் பில்டிங் செட் பண்ணணுமோ அந்த கலரில் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். இல்லை ப்ரோ, ஏதாச்சும் ஒரு பில்டிங்கை மட்டும் நான் வந்து ஹைட் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறேன். இப்போ இந்த பில்டிங் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் அந்த பில்டிங்கை ஒரு டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கனாலே போதும். அதுக்குள்ள இருக்க நிறையா பில்டிங் வந்து செப்பரேட்டாக தான் இருக்கும். அந்த பில்டிங் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆயிடும். இப்போ இந்த பில்டிங்கோட ஹைட்டு சின்னது பெருசு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, எனக்கு ஒரு பில்டிங்கை வந்து டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த பில்டிங் வந்து இங்கே லோட் ஆகிக்கும். இந்த பில்டிங்கை ஹைடு பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ண வேண்டாம். கீழே இருக்கிற பில்டிங்கிறதுல வந்து ஹைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல ஹைட் ஆயிரும். அசட் அப்படிங்கிறதுல இப்போ பில்டிங்கிறது வந்து இங்கே நிறையா டிஃபால்ட்டாக இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் வெளியேருந்து எடுத்து கொண்டு வந்தாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ இதுலேருந்து பாருங்கள். இப்போ எனக்கு இந்த பில்டிங் ஓகேன்னா ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுறேன். அதான் இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணி வச்சுங்களா, எஸ்கேப் கொடுத்துடலாம். இந்த பில்டிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணாலும் ரொட்டேட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்க முடியும். எனக்கு இது வந்து ஒரிஜினல் சைஸு. எனக்கு சின்னது பெருசு பண்ணணும் அப்படின்னாலும் கூட இந்த ஆப்ஜெக்டோட ஸ்கேலிங் சின்னது பெருசு அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதான் இதுக்குள்ள ஒரு ப்ளஸ். சரி, எனக்கு இங்கே மலையெல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே அசட்ஸில் டெரெயின் அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு மலை பக்கத்தில் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய வியூவில் இருந்து பார்க்கும்போது ரியல் டெரெயின் அந்த ஃபீல் வந்து கொண்டு வந்துட முடிஞ்சுங்களா. இந்த மாதிரி தான் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆப்ஷனை. லைட்டிங் ப்ராப்பராக நான் யூஸ் பண்ணும்போது லைட்டிங்கோட ஆப்ஷனையுமே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு சீசன் சேஞ்ச் பண்ணணும், என்விரான்மெண்ட் கலர் கரெக்ஷன் டோட்டலாக மாற்றணும் அப்படின்னாலும் கூட ஸ்டுடியோவில் ப்ரீசெட்ஸ் நிறையா இருக்குது. எக்ஸ்டீரியர் ரெய்னி அப்படின்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ரீசெட் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்களா, இன்டீரியருக்குள்ள லைட்டிங் எல்லாமே வந்து பில்டிங்கோட பர்ஃபெக்டாக தெரியுது.
ரெயின் ஃபீலே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இது இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஒரு சீசன் கொடுக்கலாம். நிறையா ப்ரீசெட் இருக்குது. இப்போது இதை அப்ளை பண்ணி காட்டுறேன். ஒரு ஃபாக் ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி நல்லா இருக்குங்களா? இந்த மாதிரி டோட்டலாக நீங்கள் என்விரான்மெண்ட்டவே சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிக்க முடியும். ஏரியல் வியூ ரெண்டர் ஷாட்டுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து ரொம்பவுமே நீட்டாக அருமையாக இருக்கும். ஒர்க் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை தாண்டி D5 ரெண்டருக்கு வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு. 3ds Max to D5 ரெண்டர் 50% ஆஃபர். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இல்லாமல் டெக்னிக்கல் வைஸாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட அதில் வந்து டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா லிமிடெட் டைம் ஆஃபர் தான். ஸ்க்ரீனுக்காக வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட வீடியோ கண்டினியூவாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான எனபிள் பண்ணுங்கள். தேங்க்யூ.